அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு சசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சிக்கன் டிக்கா பண்ண போகிறோம். அதுவும் தவாவில் பண்ண போகிறோம். கிரில்லோ அவனோ தேவை கிடையாது, ஈஸியாக தவாலே பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நான் 300 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். மஞ்சள் பொடி போட்டு நல்லா கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கழுவி எடுத்திருக்கேன். 100 கிராம் தயிரை இந்த மாதிரி நான் வடிகட்டி போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா தயிர் நமக்கு கெட்டியாக வேணும், தண்ணியே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி தான் நமக்கு தயிர் தேவைப்படும். உப்பு தேவையான அளவு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாப்பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகப்பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பொடி, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி. இது கேப்சிகமாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். குடமிளகா, பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். எண்ணெய் தேவைப்படும். இது கல்லெண்ணெய். அப்புறம் 1/2 லெமன் ஜூஸ் தேவைப்படும். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பெரிய பவுலில் நம்ம தயிர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும் தயிர். அதுக்கு தான் நான் தயிரை வடிகட்டி சேர்க்குறது. இதுதான் நமக்கு பைண்டிங் ஏஜென்ட்டு. எந்த மாவும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. இது நல்லா அடிச்சிடலாம். ஒரு 1/2 நிமிஷத்துக்கு ஒரு க்ரீம் மாதிரி வரும். ஸ்பூன் வச்சு தான் அடிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், க்ரீம் மாதிரி வந்துடுச்சு பாருங்கள். இப்போது மிச்சம் இருக்க எல்லா பொருட்களையுமே சேர்க்கலாம். உப்பு, சீரகப்பொடி, கரம் மசாலா பொடி. இந்த பொடி எப்படி செய்யணும் சேனல் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கலாம். மிளகாப்பொடி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. மல்லிப்பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடணும். நான் கலர் பொடி எதுவும் சேர்க்கலை. வேணுமா நீங்கள் கலர் பொடி கூட சேர்த்துக்கலாம். இதுவே நல்லா கலர் வரும். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. தயிரை வடிகட்டி சேர்த்துனால மட்டும்தான் இந்த மாதிரி திக்காக வரும். நீங்கள் அப்படியே சேர்த்திங்கன்னா அந்த மாதிரி வராது, கோட்டும் நல்லா ஆகாது. இப்போ சிக்கனை சேர்க்குறோம். குடமிளகா, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாம். நான் சொல்லியிருக்க அளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப காரமும் இருக்காது, ரொம்ப கம்மியாகவும் இருக்காது. பாருங்கள் எவ்வளோ நல்லா கோட்டாகுது அப்படின்னு. தயிரை வடிகட்டி சேர்த்தனால மட்டும்தான் இந்த மாதிரி கோட்டாகும். தயிர் தண்ணியாக சேர்த்திங்க அப்படின்னா கோட் ஆகவே ஆகாது. அதுக்கப்புறம் ஏதாவது மாவு சேர்க்குற மாதிரி இருக்கும். நல்லா கோட்டாது பாருங்கள். நம்ம தயிர் மட்டும் தான் சேர்த்துருக்கோம், எந்த மாவுமே சேர்க்கலை. நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இதுக்கு அடுத்து நம்ம என்ன சேர்க்கணும் அப்படின்னா 1/2 லெமன் ஜூஸ் சேர்க்கணும். லாஸ்ட்டில் லெமன் ஜூஸ் சேருங்க. ஒரு பெரிய சைஸ் லெமன் தான் இது. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். இந்த மாதிரி சைஸ் நான் லெமன் எடுத்திருக்கேன். இதில் பாதி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு மீடியம் சைஸாக இருந்துச்சு அப்படின்னா 1 லெமன் ஜூஸ் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் பெருசாக இருக்கனால 1/2 சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். லெமன் ஜூஸை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 8 மணி நேரம் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 12 மணி நேரம் வைக்கலாம். நான் ஒரு 8 மணி நேரம் வச்சுக்கிறேன். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். 8 மணி நேரம் ஆயிடுச்சு. சிக்கன்லாம் ரொம்ப சாஃப்டாகிடுச்சு. இன்றைக்கி நான் ஸ்கியூவர் எடுத்திருக்கேன், உடன் ஸ்கியூவர் எடுத்திருக்கேன். இது உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா டூத்பிக் இருக்கும் இல்லையா, அதில் கூட நீங்கள் செய்யலாம். நான் இதுக்கு முன்னாடியே பன்னீர் டிக்கா டூத்பிக்கில் தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நீங்கள் போய் பாருங்கள். இது இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் டூத்பிக்கில் கூட செய்யலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்க்குறேன், அரேஞ்ச் பண்ணுறேன். அரேஞ்ச்மெண்ட் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கியூவர் நான் அமேசானில் தான் வாங்கினேன்.
ஒரு வெங்காயம், ஒரு சிக்கன் பீஸ், அதுக்கப்புறம் ஒரு கேப்சிகம், அதுக்கப்புறம் ஒரு சிக்கன் பீஸ், அதுக்கப்புறம் வெங்காயம். இந்த மாதிரி நான் வந்து அரேஞ்ச் பண்ணுறேன். உங்களுக்கு ஏற்றாப்புல நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது பிடிக்குமோ அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் டிக்கா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றத விட ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. அங்கே என்ன சேர்க்குறாங்கன்னு தெரியாது, எப்போ செஞ்சதுன்னு தெரியாது. நீங்கள் வீட்டில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் அதை விடவே இது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அரேஞ்ச்மெண்ட் மட்டும் உங்களுக்கு ஏற்றாப்புல நீங்கள் பண்ணிக்கோங்க. ஒன்று செஞ்சுட்டோம். இப்போது அடுத்தது இந்த மாதிரி செஞ்சிடலாம். இதை பிளேட்டில் வச்சுக்கிறேன். இப்போ அடுத்தது அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் அரேஞ்ச்மெண்ட் வந்து உங்களுக்கு ஏற்றாப்புல நீங்கள் பண்ணிக்கோங்க. சிக்கன் நிறையா வேண்டாம், எனக்கு வந்து வெஜிடபிள்ஸ் நிறையா வேணும்னா அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் 2 எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து தவாவில் எப்படி ஃப்ரை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் அடுப்பில் ஒரு தவா வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிக்கலாம். ஃபஸ்ட்டு ரொம்பலாம் எண்ணெய் தடவினா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் மட்டும் எண்ணெய் தடவினா போதும். தவா சூடாக தான் இருக்குது. இப்போது நான் அதை சேர்க்குறேன், நம்ம செஞ்சதை. ஒரு அப்படியே வந்து grill ஆகட்டும். இப்படியே உங்கள்கிட்ட அவன் இருந்துச்சு அப்படின்னா கன்வெக்ஷன் ப்ளஸ் grill மோடு இருக்கும் இல்லையா, அந்த மோடில் வந்து நீங்கள் வந்து 20 to 25 minutes வைக்கலாம். எல்லாட்டையும் அவன் இருக்குன்னு சொல்ல முடியாது, நீங்கள் தவாலே பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். தவாவில் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். இது 2 செய்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் ஆகும். இந்த மாதிரி திருப்பி நம்ம வந்து பொரிக்கணும். ஏன்னா சிக்கன் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால தான். இங்கே பாருங்கள் நல்லா கலர் வந்திருக்கு. அடுப்பு வந்து சிம்லே இருக்கட்டும். இந்த மாதிரி மேலே வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவி விடுங்க. இந்த மாதிரி பாட்டில் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்பூன் வச்சு கூட பண்ணலாம். அடுத்தது ஸ்பூன் வச்சு செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் கொஞ்சோண்டு எண்ணெய் எடுத்திருக்கேன். இது மேலே அப்படி ஊற்றிட்டு லைட்டாக இந்த மாதிரி தடவி விட்டுடலாம். நான் ஃபஸ்ட்டு தடவணும் இல்லையா, அந்த எண்ணெயும் மேலே ஊற்றிடலாம். சிக்கன் நல்லா வேகணும், கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா ஸ்மோக்கி ஃப்ளேவரோடு இருக்கும். இங்கே பாருங்கள் நல்லா ஸ்மோக்கி ஃப்ளேவரோடு சூப்பராக இருக்குங்க. ஸ்மெல்லே செம்மையாக இருக்கும் இது செய்யும் போது. முடிஞ்சிருச்சு, இப்போ எடுத்துடலாம். சிக்கனாக நல்லா வெந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. பாருங்கள் செம்மையாக ரெடியாக இருக்குது. ரொம்ப சாஃப்டாக இருக்குது சிக்கன் எல்லாம். நல்லா ஸ்மோக்கி ஃப்ளேவரோடு இருக்குது. ஏன்னா நமக்கு அந்த பிளாக் கலர் வர வரைக்கும் நம்ம வந்து தவாலே வச்சுருக்கோம். அதனால் நல்லா ஸ்மோக்கி ஃப்ளேவரோட செம்மையாக இருக்குது. ரெஸ்டாரண்ட்லாம் தோற்று போயிடும், அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள், சிக்கன்லாம் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஒரு வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். என்னோடய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.